இல்லைன்னா வண்டி வந்து சைடில் நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டுருக்கணும். அவங்க என்ன தான் பண்ணாங்க, கரெக்டாக நடு ரோட்டில் ஒரு 3 பைக் வரிசையாக வந்து அதே இடத்துல பிரேக் அடிச்சு நின்று, பின்னாடி கார் வந்துட்டு இருக்கு, ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு இருக்கு, இவங்க அசையவே இல்லை. நின்று அவங்கள கூப்பிட்டு அவங்க திரும்பின பிறகு அங்கேருந்து வண்டி எடுத்து அப்புறம் ரெண்டா இங்கே ரோட்லேருந்து மாறி போகிறாங்க. இதுக்கெல்லாம் பேசி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு பேசி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியே கிடையாது, அது கீழே உள்ளவங்க தான். ஏன் அப்படின்னு சொல்லி ஹலோ வணக்கம், வெல்கம் டு த பிளாக் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தீங்க எப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எனக்கு பொதுவாக பைக் ரைடுனா பிடிக்கும். ஆனால் ஹாய் வணக்கம். பொதுவாக எனக்கு வந்து பைக் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அந்த சிச்சுவேஷன் கிடைக்கல. இன்னொன்று அதுக்கேற்ற பைக்கும் எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் 150cc பைக்கு, நார்மல் பைக் தான். பெருசாக எதுவுமே அதில் ஒன்றும் பெருசாலும் கிடையாது. அதுவுமே எங்கே வாங்கினேன் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டில் வாங்கினேன். எனக்கு அதனால் பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பைக் ரைட் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் பைக் ரைட் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் நல்ல பைக்குமே என்கிட்ட இல்லை. அதை தீர்த்துக்காண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா சூப்பர் பைக்ஸை பற்றி அதிகமாக பார்ப்பேன். அதாவது அதிகமாக பார்ப்பேன், வீடியோ பார்க்குறது, விளாக் பார்க்குறது. விளாக் சேனல் வந்து நான் அதிகமாக பார்க்குறது யார் சேனல் அப்படின்னா முதல்ல வந்து டிடிஎஃப் சேனல் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேனலில் அதிகமாக நான் பார்க்கல. அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் போக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேசர் ஆர்சி அவரோட வீடியோ 1 வீடியோ நல்லா பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்தது வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1-2 வீடியோ மட்டும்தான் அவரோட வீடியோ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மதி ஜம்ப்சர் வேறு, மற்றபடி பெருசாக நான் விளாக் சேனல் பார்த்தது கிடையாது. எனக்கு என்ன புது பைக் லான்ச் ஆக போகும், சரி அது என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். நான் படித்து முடிச்சிருக்க வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். நான் படித்து கிட்டத்தட்ட ஒரு 2015 படித்து முடித்தேன். கிட்டத்தட்ட இப்போ நான் 8 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கேற்ற வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கட்டாலும் என்ன சிச்சுவேஷன்னா, எங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷனால் வெளியூரில் தங்கி என்னால் வந்து படிக்க முடியாது. என்னோடய ஊர் வந்து கன்னியாகுமரி. எனக்கு வந்து வெளியூரில் தங்கி படிக்கிற சிச்சுவேஷன் இல்லை. ஃபேமிலி சிச்சுவேஷன் அதை போக நான் சொல்கிறேன். அதனால் வெளியூரில் தங்கி என்னால் படிக்கிறது இல்லை, வேலை பார்க்க என்னால் முடியலை. அதனால் உள்ளூரில் கிடைச்ச வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரில் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது வந்து நீங்கள் பஸ் ஃபேருக்கே அது பாதி அமௌண்ட் போயிடும், மிச்ச அமௌண்ட்டெல்லாம் சமாளிக்கவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மற்ற வேலைகள் ட்ரை பண்ணேன். கொத்த வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியல. எனக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி அப்படின்னா தனித்தனியாக விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பசங்க வந்து பெயிண்ட் அடிக்க போயிருந்தாங்க. அப்போ அவங்க கூட நான் போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அயிலே கடந்துட்டேன். எதுக்காண்டி அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா வார சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். எதுனாலும் சரி, இந்த வாரத்துக்கு இருக்க சம்பளம் கிடைக்கிறனால அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி மற்ற இது எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நான் வந்து பெயிண்டிங் வேலைக்கு போயிருந்தேன். அதை வந்து அப்படியே கண்டினியூ பழகிட்டு இடையில பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிரைவர் வேலை பார்த்துருந்தேன். டிரைவிங் எல்லாமே வளர்த்து 2015 நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன். டிரைவிங் லைசன்ஸ் 4 வீலர் லைசன்ஸ் எடுத்துட்டேன். டிரைவிங்கில் அப்போ பார்ப்பேன். டிரைவிங்கில் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக 3 வருஷம் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் வேலைக்கும் போகல. ஏன் அப்படின்னா டிரைவிங் வேலையில் முதல்ல கிடைச்ச மாதிரி சம்பளம் வந்து கிடைக்கல. ரொம்ப கம்மினா எவ்வளோ சம்பளம் வந்து நார்மலாக கிடச்சிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் போயுமே எனக்கு சம்பளம் கூடலை. அப்படிங்கும்போது எனக்கு டிரைவிங் வேலைக்கு போகிற விருப்பம் இல்லை. அப்படிங்கும்போது சரி முதல்ல போன பெயிண்டிங் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் வேலைக்கு வந்துட்டேன். இப்போ நான் பெயிண்டிங் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்டே இருக்கும். அந்த டிரைவிங் வேலையை விட்டுட்டு பெயிண்டிங் வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும். இருந்தாலும் அந்த பைக் மேலே உள்ள ஆசை, கார் மேலே உள்ள ஆசை, மோகம் வந்து சுத்தமாக குறையவே இல்லை. என்னன்னு தெரியல, நான் படித்த ஆட்டோமொபைல் ஃபீல்டு. ஆனால் எனக்கு பைக் கார் மேலே ரொம்ப ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன, ஒரே ஒரு கார். எனக்கு அந்த காரை வச்சு தான் பெருசாக எனக்கு ஃபுல்லாக அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் ஆனது. காரணம் என்ன, அந்த கார் தான். என்ன கார் அப்படின்னா ஃபோர்டு மஸ்டாங் ஜிடி. இந்த காரோட ஹிஸ்ட்ரி வந்து நான் ஒரு நாள் யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு என்னென்னு தெரியல, அது வரைக்குமே எனக்கு பெருசாக அந்த பைக்கு கார் மேலாம் ஓட்டணும் ஆசை இருக்கும். இந்தளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகி பெருசாக அதுலேயே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து சுத்தமாக இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் இல்லை, அந்த காரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. என்றைக்கு அந்த ஃபோர்டு மஸ்டாங்கோட காரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தனோ, அந்த காரை பார்த்தனோ, நேரில் 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஒரு ரெட் கலர் காரு, திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 2 வாட்டி நேரில் பார்த்துருக்கேன். அந்த காரோட ஹிஸ்ட்ரி கேட்டையிலேருந்து அந்த காரோட ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டிக்கு மேலே பார்த்துருவேன். பார்த்தோன்னா ரொம்ப இன்வால்மெண்ட். இப்படி ஒரு காரை இப்படி ஒருத்தவங்க தயாரிச்சாங்களா, அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஹிஸ்ட்ரியை கேட்டு ஹென்ரி ஃபோர்டை யாரோ அந்த காரை இது பண்ணாங்க. அந்த பேர் மறந்துட்டேன், பிறகு நான் போட்டுவிட்றேன். அவர் இன்ஸ்பயர் பண்ணி அந்த காரை உருவாக்குனதுனால எனக்கு அந்த என்னென்னு தெரியல, ஒரு காருக்கு பின்னாடி இந்தளவுக்கு ஸ்டோரி இருக்கா, இந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுலேருந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் கார் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் சூப்பர் பைக்னா என்ன, நார்மல் பைக்கில் இருந்து சூப்பர் பைக்குக்கு சூப்பர் காருக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிவிச்சிக்க ஆரம்பித்தேன். தெரிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மைண்டையும் அங்கே போய்ட்டு, அதுலேயும் முக்கியமாக இன்னும் ரொம்ப இன்வால்மெண்ட் கூட காரணம் என்னென்னா சூப்பர் பைக்கோட சவுண்டு, இன்லைன் 4 சிலிண்டரோட சவுண்டு, சூப்பர் காரோட சவுண்டு. இந்த சவுண்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த சவுண்டை கேட்டாலே ஒரு
ரொம்ப என்ன சொல்லுன்னு தெரியும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், மைண்ட் வேற எங்கே போன மாதிரி ஒரு லவ்னு கூட சொல்லலாம். அந்த சவுண்டு மேலே சூப்பர் பைக் காரோட சவுண்டு மேலே ரொம்ப லவ்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால எனக்கு சூப்பர் பைக் கார் மேலே வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆகி அதிலே ஃபுல்லாக மூழ்கிட்டேன். ஆனால் நான் வந்து கார் பைக் எடுக்க நினச்சி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷம் ஆகிட்டு 2015 எனக்கு அப்போவுமே பைக் கார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அத்தனை வருஷத்துலேயும் இந்த வருஷம் வரைக்குமே பைக் எடுக்கணும், ஒவ்வொரு வருஷமும் பைக் எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்னோட சிச்சுவேஷனால பைக் எடுக்க முடியாது. மிடில் கிளாஸ் பசங்களோட ஒரு இதே இப்படி தான். நான் வந்து சொல்ல போனால் நம்ம வந்து மிடில் கிளாஸே கிடையாது, ரொம்ப க்ளோவில் உள்ளவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஓரளவுக்கு மேனேஜ் மாத கணக்கில் இத்தனை லட்சம் சேலரி வாங்குறவங்க வந்து நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை லட்சம் சம்பளம் வாங்குறவங்களும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணி மாதக்கணக்கில் வந்து லட்சக்கணக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் எடுப்பாங்களா, அவங்களும் என்ன கணக்கில் சொல்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கோடியில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் 10 கோடி 20 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன கேட்டகரிவாங்க அப்படின்னு தெரியல. நம்ம வந்து பேசிக்கலாக பேசி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியே கிடையாது, அது கீழே உள்ளவங்க தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கைக்கே அதாவது பைக்கு பெட்ரோல் போட கூட வழி இல்லாமல் சுற்றிட்டு கூடிய பசங்க நம்ம. அப்படிங்கும்போது நம்ம மிடில் கிளாஸ் கிடையாது, ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லலாம். அது பொருளாதாரத்தில் மட்டும்தான், வேறு எந்த இடத்துலையும் நம்ம தாழ்ந்தது கிடையாது, பொருளாதாரத்தில் மட்டும்தான் நம்ம கீழே இருக்கோம். அது வந்து கொஞ்சமாச்சு டெவலப் ஆகி மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேலே வரதுக்கு வாய்ப்பு என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டால் வரலாம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை இல்லைங்களா. ஆனால் அதுக்கேற்ற சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சால் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு மாற நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கிட்ட சிச்சுவேஷன் வரணும். அந்த நேரத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லெவலில் வந்து இங்கேயே மாறி போயிடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும், ஒரு சிலருக்கு தான் நடக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு. நானும் பார்த்துருக்கேன், நிறைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம், நானும் என்னால் முடிஞ்சது பண்ணால் ஆனால் அந்தளவுக்கு முடியலை. அப்படிங்கும்போது சில நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தவங்கண்ணே அதில் தோத்துட்டோம் அப்படின்னா அடுத்த படி எடுத்து வைக்க நம்மளுக்கு சிச்சுவேஷன் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் சமாளித்து அந்த முதலோட இந்த அடியை சமாளித்து அடுத்த அடி போகிறதுக்கு ஓரளவுக்காச்சும் நம்மளுக்கு மேனேஜலாக இருக்கணும் சிச்சுவேஷனில். ஆனால் இங்கே அப்படியே கிடையாது, படி ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதில் அடிபட்டுட்டாங்கன்னா மொத்தமாக கீழே விழுந்து மறுபடியும் ஏறையும் முடியாமல் திரும்ப இந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆயிரும். அப்படிங்கும்போதுல அந்த மாதிரியே ஒரு சிச்சுவேஷனில் அந்த படி எடுத்து வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே வருடங்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அப்படியே மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது தெரில. சரி, இப்போ நான் இன்னைக்கு காலையில் வேலைக்கு வந்தேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து மழை கிளைமேட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், காலையிலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மழை பெஞ்சு இந்த கூறாப்பாக தான் இருக்குது, பெருசாகலாம் அந்த சூரியன் அந்த மாதிரி தெரியல. காலையில் ஒரு ஜங்ஷன் டேனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பைக்கில் அங்கே அந்த பைக்லாம் இந்த ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் பஜாஜ் NS, டாமினார் இந்த பைக்லாம் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு 3 ரோடு, இப்படி ஒரு ரோடு போகுது, மொத்தம் ஒரு 3 ரோடு கிராசிங் வைங்களேன். அதில் வந்து ஒரு 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குரூப்பில் உள்ளவங்க தனியாக பிரிஞ்சு 2 பேர் வந்து வேறு ரோட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போகிற நினச்சதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டாங்க போல். பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க தப்பான ரோடு போனாங்க அப்படின்னா ஒன்று போகிறதுக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டுருக்கணும், அப்படி இல்லைனா வண்டி வந்து சைடில் நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டுருக்கணும். அவங்க என்ன தான் பண்ணாங்க, கரெக்டாக நடு ரோட்டில் ஒரு 3 பைக் வரிசையாக வந்து அதே இடத்துல பிரேக் அடிச்சு நின்று, பின்னாடி கார் வந்துட்டுருக்கு, ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு, இவங்க அசையவே இல்லை. நின்று அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க திரும்பின பிறகு அங்கேருந்து வண்டி எடுத்து அப்புறம் 2 இந்த ரோட்லேருந்து மாறி போகிறாங்க. இது என்ன கணக்கு அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஏன்னா இது முதல் தப்பு. இப்போ ரோட்டில் நீங்கள் மட்டும் தான் போகலை, எத்தனை பேரோ போயிட்டுருக்காங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழிவிட்டு போகணும். நீ வந்து இதே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெத்து முறுக்குன்னு ரோட்டில் வச்சு அவன் செஞ்சுட்டு கெத்தாக பேசுகிறானுங்களேன், பின்னாடி ஒரு லாரி வந்து ஸ்பீடாக வந்துட்டுருக்கு மழை நேரம் வர, நீங்கள் பிரேக் அடிச்சு நிற்கிறீங்க. பைக்கும் சரி பெரிய காரும் சரி பிரேக் அடித்தா சடனாக நிற்கும். ஆனால் பஸ்ஸு லாரி எதுவுமே சடனாக பிரேக் அடித்தா நிற்காது. நீங்கள் போய்ட்டுருங்க சடனாக பிரேக் அடிச்சு ரோட்டில் நின்று அடுத்தது அங்கே போட எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா, பின்னாடி ஒரு லாரி வருது, பிரேக் பிடிக்கல, என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ அந்த மாதிரி இவங்களால பயம் மட்டும் இருந்தால் போதாது. ரோட்டில் நம்ம மட்டும் போகல, நிறைய பேர் ரோட்டில் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் வழி விட்டு போகணும், அவங்களுக்கும் பாதை இருக்குது, எல்லாருமே வரி கொடுக்க தான் செய்கிறாங்க, டேக்ஸ் கட்ட தான் செய்கிறாங்க. எல்லாரோட பணத்தில் தான் ரோடு எல்லாமே, அதாவது பொது சொத்துக்கள் எல்லாமே எல்லாரோட பணத்தில் வரக்கூடியது. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. உங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது. நான் கெத்தாக இருப்பேன், திமுறா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா நடுவில் நிற்க அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாங்க. என்னோட சத்தம் சொல்கிறேன், எல்லாருமே அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி, உங்களுக்கு சடனாக யாரையும் பார்த்து பேச வேண்டியிருக்கா, தயவு செஞ்சு சொல்லிட்டு ரோடை விட்டு தனியாக ஒதுங்கி நின்று ரோட்டுக்கு சைடில் அந்த கோடெல்லாம் போட்டிருப்பாங்களா அதுக்கு வெளியே நின்று யாரையும் கூப்பிடுங்க, எல்லாம் கால் பண்ணி பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். நடு ரோட்டில் நின்று பேசுகிற பழக்கம் விடுறது, அந்த மாதிரி வழி கேட்குறது எல்லாமே நடு ரோட்டில் இருந்து பண்ணாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே பைக் வந்து சடனாக அந்த கண்ட்ரோல் பண்ணி நிற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்லோவாக வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி போய் இந்த மாதிரி நின்னாச்சு அப்படின்னா சடனாக அவங்க முன்னாடி நின்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதட்டத்தில் கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஒரு சில இடத்துல ஆக்சிடெண்ட்டாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறீங்க ஷார்ப்பாக தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களும் சாஃப்டாக ரைட் பண்ணுவாங்க, அவங்களும் ஸ்பீடாக போக மாட்டாங்க. ஒரு
நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே ரோட்டில் போகிறாங்க, எல்லாருமே ரோட்டில் பயணிக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து அடுத்தவங்களும் ரோட்டில் போயிட்டுறாங்க அப்படின்னு நம்ம யோசித்து முடிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு மட்டும் தான் ரோடு அப்படின்னு சொல்லி யாருமே இது பண்ணாங்க. நான் காலையில் பார்த்தா என்னால் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சின்ன அவங்க போனதை வந்து என்னால் அந்த கிராஸ் பண்ணது வீடியோ எடுக்க முடியல. நான் மழை பெஞ்சிட்டு இருந்து கையில் நான் மொபைல் தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது மொபைலில் வண்டி ஓட்டுனது வந்து நான் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது நான் டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. ஆனால் அவங்க வந்து போகும்போது கிராஸ் பண்ணி போனதை நான் வீடியோ எடுத்தேன். அதை வேணால் நான் கிளிப் போட்டு விட்றேன். அவங்க யாருன்னு தெரியல, கிளிப் போட்டு விட்றேன். ஆனால் தமிழ்நாடு ஆளுங்க வேறு, மற்றபடி நான் டிஎன் நம்பர் தான், எல்லாமே டிஎன் நம்பர் தான். நான் சொல்ல வந்து இதுதான், யாருமே தப்பாலாம் இது பண்ணாங்க. இதுதான் நார்மலாக நம்ம வந்து எத்தனை எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம். அந்த மாதிரி பண்ணுங்கள். வேறு எதனா தப்பாலாம் இது சொல்ல வரல, யாரையும் குறைலாம் சொல்ல வரல, பண்ணுறதை பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நான் எனக்கு வந்து சேனலில் வந்து அதிகமாக வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால வீடியோ கண்டினியூ போட முடியல. அடுத்த வீடியோ கண்டினியூ போகிறேன். ஏன்னா பார்க்குற வேலை தான், பெயிண்டிங் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அந்தளவுக்கு பெருசாக இது இல்லை, இதோ போயிட்டுருக்குன்னு வைங்களேன். சரி, கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து என்னென்ன பேச நினைக்கிறோமோ அதை பேசணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் பிளாக் ரைடர்.